மித்ரா உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு. உங்களுடைய சிபாரிஸ்ல மகேஷ் அவர்களை இந்த பாட்டுக்கு ஆட வச்சிட்டீங்கன்னா எங்க மனசு சந்தோஷமா இருக்கும். லெட்ஸ் வெல்கம் மகேஷ். Hey, மதுரை தேர அழகுல மாட்டே கொமுத்து மிரல ஆவி நெஞ்சிக்கி கேச்சே பாடி என் கருப்பட்டி பாத்தா பத்து தீப்பட்டி மாமா நெஞ்சு பத்தி கிருச்சே மரல ஏறிட எடுத்தா இசைய நிமிர வரதா முழுத்துற வேட்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேன்டா. மித்ராக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு யார் வர போறீங்க துளசி குடும்பத்துல? தனுஷ் அண்ட் லதா. பாட ரெடியால லெட்ஸ் வெல்கம் தனுஷ் அண்ட் லதாமா. நீ கட்டு சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி. ஓ எலுமிச்சம்பழ நிற இடுப்புல கிறங்கி போனேன்டி. நீ கட்டு சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி. ஓ எலுமிச்சம்பழ நிற இடுப்புல கிறங்கி போனேன்டி. அடியே சுடான மழையே கொடைக்குள் நனைஞ்சுக்கலாமா. கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா. அழகே தாவணி பூவே தேனை எடுத்துக்கலாமா. கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா. நீ கட்ட வேட்டி மடிப்பில்ல நான் மயங்கி போனேனே. நீ கட்டழகு மீசையில கிறங்கி போனேனே. நீ கட்ட வேட்டி மடிப்பில்ல நான் மயங்கி போனேனே. உன் கட்டழகு மீசையில கிறங்கி போனேனே. அந்த சாமந்தி பூவில் நான் என்ன மூத்தது மாமா. மனசு ஆசையினால ஊஞ்சல் ஆடுது மாமா. மலரும் தாவணி பூவில் தேனை எடுத்துக்க மாமா. கொலுசு போட்டு காலில தாளம் போட்டுக்க மாமா. மாமா நீங்க தூங்கும் மெத்தையிலே என்னோட போர்வை சேர்வதை போ. மாமா நீங்க வாங்கும் மூச்சினிலே என்னோட துடிப்பு கேட்பதை போ. என் ஆயுள் ரேகை எல்லாம் ஓ உள்ளங்கையில் ஓடுதடி. ஓ உள்ளங்கை அழகினிலே ஆசை உச்சி வர ஊறுதடி. நான் சூடு பூவில் உங்க வாசம் சேர்ந்து வந்து வீசுது. என் கழுத்து கிட்ட முத்த தந்து மயிலிறகா கூசுது. அடியே சுடான மழையே கொடைக்குள் நனைஞ்சுக்கலாமா. கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா. அழகே தாவணி பூவே தேனை எடுத்துக்கலாமா. கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா. நீ கட்ட வேட்டி மடிப்பில் நான் மயங்கி போனேனே. உன் கட்டழகு மீசையில கிறங்கி போனேனே. நீ கட்ட வேட்டி மடிப்பில் நான் மயங்கி போனேனே. உன் கட்டழகு மீசையில கிறங்கி போனேனே. அடியே சுடான மழையே கொடைக்குள் நினைச்சுக்கலாமா. கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா. அழகி தாவணி பூவே தேனை எடுத்துக்கலாமா. கொலுசு போட்டு காலில தாளம் போட்டுக்கலாமா. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஸி. தனுஷ் அண்ட் லதா, நீங்க போட்டு இருக்கிற காஸ்டியூம் மாதிரியே ரொம்ப பசுமையா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ ஓவரால் வெரி வெரி குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாக்கா என்ன தம்பி எப்படிக்கா இருந்துச்சு? ஆக்சுவலி லதா அண்ட் தனுஷ் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த நேட்டிவிட்டி மாறாமல் இருந்த ஒரு சாங்கை செலக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பாடினீங்க. வெரி வெரி வெல் டன். அண்ட் எஸ்பெஷலி தனுஷ் உங்களோட இந்த லாஸ்ட்டில் ஒரு ஹை நோட் ஒன்று போனீங்க.
செம்மையா இருந்தது தனுஷ், வெரி நைஸ். உங்களுக்கான தங்கமுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னா சிங்கப்பெண்ணே குடும்பத்துல இருந்து பாடின மித்ராவை கூப்பிடணும். லெட்ஸ் வெல்கம் மித்ரா. சிங்கப்பெண்ணையிலிருந்து மித்ராக்கான தங்கமுத்துகள். சிங்கப்பெண்ணை குடும்பம் 20க்கு 18 தங்கமுத்துக்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா துளசி குடும்பத்துக்கு எவ்வளவு தங்கமுத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ரெடி? துளசி குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிறது 17 தங்கமுத்துக்கள். பாட ரெடியாவ வின் பண்ணது சிங்கப்பெண்ணை குடும்பம். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இனிஷியலா கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்மளுடைய சன் டிவிலே ஒரு ஹீரோவா இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, அது என்னங்கிறது பார்த்துடலாமா? ஓகே. தினமும் ஆயிரக்கணக்கான கனவுகளோடு இளைஞர்கள் கால் வைக்கும் சினிமா நகரம் சென்னை. அதில் ஒருவனாய் கையில் ஒரு புகைப்படத்தோடு வாய்ப்பு தேடி அலைந்தான் அந்த இளைஞன். இந்த இடத்த கடவுளும் சன் டிவியும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது. என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டி, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், அதை விடவே மாட்டாங்க. என்னோட ப்ளஸ் ஆர் மைனஸில் கூட இருப்பான். காட் கிஃப்ட்னு சொல்லலாம், அவன் வந்து எனக்கு கிடச்சிது. அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. நீங்கள் நின்று இருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, இனிமேலும் ஜெயிக்க போகிறீங்க. அருண்குமாரோடைய ஃபாதர் காலேஜிலுடைய ஆனுவல் டேயில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். காலேஜில் பயங்கரமாக ரீச் ஆச்சு. அருணோட அண்ணா சின்ன வயசுலேருந்து அந்த மிமிக்ரி, அவர் கொஞ்சம் மிமிக்ரி மீன்ஸ் நம்மள மாதிரியே யாரையாவது பேசினா அவங்க மாதிரியே அதை க்ரியேட் பண்ணி காட்டுவார் ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இவருக்கு இந்த டேலண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வேலையாக நடிப்பான்னு கேட்கும்போது நடிப்புக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நடிக்க சொல்லிட்டான். வாணி ராணியில் வந்து சான்ஸ் கிடச்சிது. அதுலேருந்து 12-13 சீரியல் நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் இல்லாமல் வேறு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப நாள் ஆம்பிஷன். இப்போ துளசி சீரியல் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாந்தியோட பையன் சொல்கிறது போல அருணோட அம்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வெளியெல்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அதுதான். நிறைய சீரியல்ஸ் பண்ணி படங்கள் பண்ணி நீ நல்லா வரணும்னு மனசார வாழ்த்துறேன். சிறந்த நடிகருடைய அம்மா அப்பா அப்படிங்கிறத பெருமைப்படுறேன் நான். ஆல் தி பெஸ்ட் டார்லிங். we are always there for you to support. சித்து ஆல் தி பெஸ்ட். இந்த உலகத்திலே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டு எது தெரியுமா? நம்ம அப்பா அம்மா வந்து என் பையன் அப்படின்னு சொல்லாம அவங்க அப்பா அம்மா தான் நாங்கன்னு சொல்லுவேன்னு அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம்டா. யூ வெல் டிசர்வ் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 வருஷம் நினைக்கிறேன். ஒரு 12 வருஷம் முன்னாடி சன் டிவியில் ஃபஸ்ட்டு கல்யாண பரிசு அதில் ஆரம்பித்தேன். சீரியல் மட்டும் இல்லை, மூவிஸ்லேயும் பண்ணியிருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட், யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணேன். ஸோ எந்த வாய்ப்பையும் விட மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடணும். நீங்கள் மேலே வந்துட்டீங்க அருண். இதுக்கு மேலே என்ன வேணும்? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். விடாமுயற்சி, அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு ஆக்டராக நான் சொல்கிறேன், அண்ட் இன்னொரு ஆக்டர் பற்றியும் சொல்கிறேன். எப்படி விஜய் சேதுபதி சார் வந்து எல்லா இடங்களும் பண்ணி பின்னாடி நிற்பார், என்னென்னமோலாம் பண்ணிட்டார். ஆனால் வேர் இஸ் ஹீ நவ்? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சன் டிவியில் யூ பிகம் அ ஹீரோ. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அண்ட் சன் டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் 14 வருஷம் 10 வருஷம் 12 வருஷமாக நிறையா கேரக்டர்ஸ் நான் இந்த சேனலை விட்டு வெளியில் போகாமல் நான் வேறு எதுவுமே ட்ரையே பண்ணல. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு கேரக்டர் நடந்து முடிஞ்சோடனே அடுத்த சீரியல் உடனே கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஸோ சன் டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.
மச்சான் ஜெயிச்சிட்டோமாரா. எனக்கு ஒரு 10-11 வருஷமா மச்சானை தெரியும். அருண் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். என்னதான் ஒரு அடல்ட்ஸ் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம துளி கூட காமிச்சிக்காம அது மறுநாள் வந்து எப்படி அதை ஓவர் கம்பெனி ஓடலாம் அப்படின்னு நினச்சி எங்கள் எல்லாரையுமே ரொம்ப பூஸ்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவான். நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு என் நண்பன் ஜெயிச்சது. ஹாய் தகப்பா. ஸோ அது ஆக்சுவலி நான் அது சொல்லியே ஆகணும். தகப்பான்ற வேர்ட் லைக் பிரதர் தாண்டி இஸ் மோர் லைக் எ ஃபாதர் டு மீ. ஃபாதர் அப்படின்ற வேர்ட் ரொம்பவே பெரிய வேர்டு இல்லையா? ஏன்னா சிங்கிள் பேரண்ட் சைல்டு அப்படின்றது தெரியும். ரொம்ப ஒரு சேஃபாக ஃபீலான பர்சன் அப்படின்னா அது என்னோட அருண் அண்ணா தான். இந்த ஸ்டேஜில் அண்ணாக்கு இந்த மரியாதை இந்த ஒரு செலிப்ரேஷன்லாம் கிடைக்கிறது எல்லாமே ஒரு தங்கச்சியாக நான் நிறைய கனவு கண்டிருக்கேன். நான் எனக்கு இதை பார்க்குறப்போ அது கனவு கண்டது இப்போது நிஜமாக நடக்கிறத பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உனக்காக எப்போவுமே வந்து நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு ஃபாதராக இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு இது எவ்வளோ தான் சொல்லும், என்ன சொல்லுவோம் நீ இதுக்கு போயெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னைய நான் கூட அவ்வளோ பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அவர் என் இடத்துல இருந்து டே என்னடா வாடா என்னடா இவ்வளோதானடா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரி ஒரு பிரதர் எனக்கு கிடச்சி வந்து எனக்கு பெஸ்ட் மென்டார் என் லைஃப்பில். லவ் யூ. தட்ஸ் இட். நீ தான் வந்து எல்லா இடத்தையுமே சந்தோஷமா வச்சிருப்ப. ஆனா இந்த டைம் நீ கலங்கி நிக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் ஆனந்த கண்ணீர். அவர் கூட ஒர்க் பண்ண நம்மளுடைய சிங்கப்பெண்ணை குடும்பத்தில் கேட்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு இந்த மொமெண்ட். பவி so proud of you Arun. I'm very very happy for you. ஒரு ஃப்ரெண்டா நீங்க நிக்கிறது நிஜமாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அருண் இருந்தால் செட்டில் அந்த ஒரு அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடும். இட் வில் ஆல் டர்ன் இன்டு அ ஃபன் ஹாப்பி சார்ட் ஆஃப் அ திங். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் 3 வருஷமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க அழுததை பார்த்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இவ்வளோ இயர்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன்னா நீ ஜெயிச்சிட்ட. நீ இன்னும் மேலே மேலே வா, பெரிய ஆளாயிரும். சரிண்ணா, நீ எழுதுறாத, நீ எழுதி என்னால வச்சுடாத. எல்லாரும் சொன்னாங்க அவன் இருக்கிற இடம் சந்தோஷமா வச்சுப்பான், அவன் அழுது நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு. ஆனால் அவன் அழுது நான் கேட்டிருக்கேன். அவன் நிறைய வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஆனால் இப்படி இருக்குன்னு அந்த மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியும். அவன் அந்த வார்த்தை சொல்கிறான் தெரியுமா, அந்த வார்த்தையில் எவ்வளோ வலி இருக்குன்றது எனக்கு தெரியும். அதாவது முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வர்றவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவன் வந்து எப்போவுமே பேர் காப்பாற்றுவான். நானே ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சேருவோம். நம்மளுக்கு வேலை தான் அவார்டு என்றைக்குமே. ஸோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஆல்பி ஒரு கோஸ்டார் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு பேராக பண்ணுறீங்கன்னா அந்த பேர் ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆஃப் ஸ்க்ரீனும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கணும். அது வந்து அருண்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் I am feeling so proud to share this project with him. So sweet. And இதே மாதிரி உங்களோட பயணம் தொடர்ந்துட்டே இருக்கணும். எப்பவுமே நீங்க சந்தோஷமாவே இருக்கணும். ஆட ரெடியா முடிஞ்சது, பாட ரெடியாவும் முடிஞ்சது. Obviously அடுத்து வரப்போறது மோத ரெடியா. என்ன கேம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி let's have the properties. ஒவ்வொரு டீம்ல இருந்து 2 பேர் வருவீங்க. உங்களுக்கு 3 minutes டைம் லிமிட். ஒருத்தங்க இந்த தேங்காயை இன்னொருத்தங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க, இன்னொருத்தங்க அதை உரிக்க போறீங்க. கம்ப்ளீட்டா நீட்டா எந்த ஒரு பிசுரும் இல்லாம அழகா உரிச்ச தேங்காயை அந்த பாஸ்கெட்ல போட்டுருங்க. தட்ஸ் இட். சோ சிங்கப்பெண்ணை டீம்ல இருந்து மகேஷ் அண்ட் துளசி, அண்ட் துளசி டீம்ல இருந்து நண்டு அண்ட் அருள். லெட்ஸ் வெல்கம் them.
ஸோ மோதிரடியாக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீ தான் அது குட்டணும். பார்த்து பொறுமையா பொறுமையா. ஆமா ஆமா. நீங்க உடைக்கிற இந்த தேங்காய் வச்சுதான் மகேஷ் சூப்பர் சூப்பர். ஐயோ பாத்து அதிலே பண்ணு. பார்த்து தேங்காய் நினைச்சு சரவணாவை குத்திட போறீங்க. ஓகே இவன் மாட் போடு நான் இல்ல நல்லா நீட்டா எடுத்து அம்மா லாஸ்ட் 1 மினிட். வாங்க 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 வாங்க. சிங்கப்பெண்ணை குடும்பம் தேங்காய் உரிக்கிறாங்க. 35 செகண்ட்ஸ். ஐயோ அதுவே உரிக்கல இன்னும். அதான் சொல்றேன் அத உரிக்காம மார்க்கெட்ல தேங்காய் உரிக்கிற மாதிரி இருக்காரு நம்மளுடைய ஓகே உங்களுக்காக எக்ஸ்ட்ரா 1 மினிட். நைஸ் மகேஷ். அவங்க என்ன எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 10 செகண்ட்ஸ். 8 7 6 5 4 3 2 1. Time up. Time up. Time up. Time up. Time up. ஓகே சிங்கப்பெண்ணை and துளசி டீம் எவ்வளவு உரிச்சிருக்கீங்க, எவ்வளவு ப்ராப்பரா உரிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல நம்ம அங்க போவோம். அப்படியே ஓ இது ரொம்ப கஷ்டம் அதனால. 1 அப்புறம் 2 அப்ரூவ்ட் சூப்பர். 3 3 4 ஆஹா சூப்பர் 4 5. அடுத்ததாக துளசி டீம். இது தேங்காய் குடும்பத்துல வச்சா தேங்காவே சேர்த்துக்காதேடா. பரவாயில்ல போடு 1. 1 சூப்பர் ஓகே 2. இது என்னடா அது தேவண்ணா மாதிரி உரிச்சு உரியாம. ஸோ இந்த மோதிரடியால சிறப்பான இந்த அருமையான கேமை சிறப்பாக விளையாண்டு வின் பண்ணது நம்மளுடைய சிங்கப்பெண்ணை குடும்பம். சிங்கப்பெண்ணை குடும்பத்துக்கு மோதிரடியால வின் பண்ணதுனால 10 தங்க முத்துக்கள் கிடைக்கிறது. ஓகே தேங்க் யூ துளசி டீம், தேங்க் யூ சிங்கப்பெண்ணை டீம். நிகழ்ச்சியோட நிறைவுல இருக்கும். இந்த டைம்ல I would love to have our judges Uma ma'am and Sakshi ma'am to join us on stage along with our சிங்கப்பெண்ணை and துளசி குடும்பம். ப்ளீஸ் நீங்களும் மேடைக்கு வரலாம். ஓகே சோ இன்னைக்கு நம்மளுடைய நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 3 உடைய மண் வாசனை சுற்றுலா வெற்றி பெற்றது நம்மளுடைய சிங்கப்பெண்ணை குடும்பம். ரெடியால சூப்பரா பாடி இந்த கோல்டன் வாய்ஸ் டிராஃபி வாங்குறது யாரு மேம்? Goes to my very favorite Pavitra. Wow! ஒரு வாட்டி என்ன தூக்கி போயேண்டி உன் கூட வரேண்டி. சோ அடுத்ததாக கோல்டன் லெக் யார் வாங்க போறாங்க ஜட்ஜஸ்? Golden legs goes to welcome to Sun குடும்பம் துளசி. Congratulations துளசி. And ma'am இதுக்கு நடுவுல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை நான் சூஸ் பண்ணி ஒரு gift கொடுப்பேன்னு சொல்லிருந்தீங்களே. ஆமா ஓகே ஸோ இந்த ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து நான் வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க? பவித்ரா. பவித்ரா wow the spot surprise for Pavitra. Thank you so much. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான தீம்ல இன்னொரு அற்புதமான சன் நட்சத்திரங்களோட உங்களை வந்து சந்திக்க போறோம். until then is bye from ராகேஷ், பூஜிதா, உமா மேம், சாக்ஷி மேம் and சன் நட்சத்திரங்கள். இது வைக்கிங் பிரீமியர் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 3.